கருமுட்டை வளர்ச்சியா இருக்கட்டும், இல்ல கருமுட்டையோட வெளிவரத்துக்கான சூழலா இருக்கட்டும், இதுல ஏற்படக்கூடிய கோளாறுகள். இது வெறும் ஓவரி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ இல்ல யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட உடல் முழுக்கமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையில இருந்து சுரக்கக்கூடிய சுரபிகளும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்கங்கள்னாலையும் உடற்பயிற்சிகள்னாலையும் தான் எல்லாமே ஆக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் பண்ணி தான் வேலை செய்யுது. ஸோ ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரெயின்ல ஒரு பார்ட், இந்த இடத்துல முக்கியமா சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்கள் குறைபாடு ஏற்பட்டாலும் சரி இல்ல அதிக அளவுல சுரந்தாலும் சரி, இந்த கருமுட்டை வளர்ச்சியில அது ரொம்ப பெரிய இம்பாக்டை நம்மளுக்கு கொடுக்குது. முக்கியமா அது பிட்யூட்டரியில போய் ஸ்டிமுலேட் பண்ணி அங்கிருந்து சுரக்கக்கூடிய ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் ஹார்மோன் சொல்லுவாங்க. கருமுட்டையை வளர்ச்சி அடைக்கிறதுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதுல ஒரு டிஸ்டர்பன்சஸ் அங்க சுரக்கக்கூடிய இடத்துலயே ஒரு ஒழுங்கின்மை ஏற்படும் போது இங்க ஓவரீஸ்ல கருமுட்டை உருவாகக்கூடிய இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும்போது தான் பிசிஓடி அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இந்த கருமுட்டைகள் வளர்ச்சி அடைந்தாலும் அதிக அளவுல வளர்ச்சி அடைகிற ஒரு சூழல் ஏற்படுறது. இன்னைக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அதுக்கான மெடிசின்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது அதிக அளவுல அந்த ஃபாலிகுலை டெவலப் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்க நேச்சுரலா பிரெயின்ல இருந்து சுரந்து இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தாண்டி நீங்க டைரக்டா ஒரு வெளியில இருந்து ஒரு ஹெல்ப் கொடுத்து சுரக்க வைக்கும் போது அது அதிக அளவுல ஒரு வளர்ச்சி ஏற்படும் போது அது ப்ராப்பரான ஒரு கருமுட்டையா இல்லாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சிலருக்கு இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிலே பாத்தீங்கன்னா 14வது நாள் இல்ல 15 நாளுக்குள்ள வெளிவர வேண்டிய முட்டை 21 நாள் 22 நாள் கழிச்சு அவங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகும். இது இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஓவுலேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த டைம் பீரியட்லயும் நாள் கடந்து, நான் சொன்ன மாதிரி அந்த டைம் சொன்னோம்லங்க, அந்த டைம் நாள் கடந்து வரக்கூடிய கருமுட்டை நம்மளுக்கு பெரியதளவுல அது உதவி செய்யாது. ஸோ அதுல கரு ஃபார்ம் ஆகாது. கரு ஃபார்ம் ஆனாலும் பெரிய ஹெல்த்தியான ஒரு கருவா அது இருக்காது. ஸோ அதனால அந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம இங்க பாக்குறோம். மூன்றாவது இந்த கருமுட்டைகள்ல கொப்பளம் ஏற்பட்டு தேவையற்ற ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஓவுலேஷனே கருமுட்டை வெளியே வராம இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த கருமுட்டைகளை ஏற்படக்கூடிய பிரச்சனை. அப்போ ஒரு முட்டை ப்ராப்பரா நம்மளுக்கு வெளியில அது ஃபர்டிலைஸ் ஆனாதான் நம்மளால கரு தரிக்க முடியும். ஸோ இந்த ஹார்மோன் ரிலேட்டடாலோ இல்ல தைராய்டு ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் போதோ இந்த மாதிரியான எக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியும். இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப் நம்ம அந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகிட்டு நீங்க அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல தான் உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய விந்தும் பெண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த கருமுட்டையும் சேரக்கூடிய இடம் இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்சஸ் இன்னைக்கு நிறைய பார்க்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்ஸ்